ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டுங்க. ஆட்டைமலையும் தயிர்பாலத்தும் உருவாகி உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த ஓடையானது ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கனிராவத்தம் குளத்தில் வந்து கலந்து அதிலிருந்து ஆற்றில் போய் கலக்கக்கூடிய இந்த ஓடை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, லாரியில் வந்து டேங்கர் லாரியில் பெருந்துறை பகுதியிலேருந்து கொண்டாந்து ஊற்றினதாக வந்து தகவல் நேரத்துக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 நாளாக வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. நேரத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஸ்டீல் கம்பெனி வந்ததுங்கிறது வந்து எங்களுக்கு ஆய்வில் தெரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் வந்து பொல்யூஷன் போர்டுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து ஆய்வு பண்ணுற போது இது வந்து சாயக்கழிவு இல்லை, இது வந்து ஏதோ வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து ரிப்போர்ட் வரல, அது என்னங்கிறது தெரியல. இப்போ ஸ்டீல் கம்பெனி வந்துங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் இப்போ தண்ணி வந்து இப்போ சாலையில் ஓடையில் கலந்துருக்கு. இப்போ அந்த கலந்து தண்ணியினுடைய தன்மை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால அது வந்து பிரிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து அத்தனை மீன்களும் செத்து மிதங்குது. பக்கத்தில் இருக்கிற தண்ணி குடித்த கோழி, ஆடு இல்லாமல் நிறையா வேறு மோஷன் போய் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ குடிதண்ணியும் ரொம்ப பாதிச்சிருக்கு. கிணத்துல தண்ணியெல்லாம் இறங்கி கெட்டு போச்சு. இப்போ பள்ளத்தில் வந்து எதுவுமே உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உடனடியாக வந்து மாசு கட்டுப்பாடு வரை இதனுடைய தக்க நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட கம்பெனியினுடைய நிர்வாகத்தை அவங்க வந்து உடனடியாக மூடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். உடனே கண்டுபிடிக்கணும், எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு சொல்லி